अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। ओम सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम भूमिष्ठापि न यात्र भूस्त्रिदिवतोऽप्युच्चैरधस्तापि या बद्धा भुवि मुक्तिदात्युरमृतं यस्यामृता जन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनीतीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगत्। जन्तूनां नरजन्म दुर्लभம் அப்படின்னு விவேக சூடாமணியில ஆச்சாரியாரோட வாக்கியம். மனுஷ ஜென்மாவானது துர்லபமானது. எதனால துர்லபம்? மனுஷனுக்கு ஒன்றும் அப்பேற்பட்ட சக்தி ஒன்றும் இல்லை, புத்தி சக்தி ஒண்ணுதான் இருக்கு. மற்றபடி தேக சம்பந்தமான சக்தி மனுஷ ஜென்மாவோட சக்தி வாய்ந்த மிருகங்கள் இருக்கு, எத்தனையோ விதமான ஜீவராசிகள் இருக்கு, ஒன்னொன்னுக்கும் ஒரு விதமான சக்தி இருக்கு. மனுஷனுக்கு புத்தி இருக்கு, ஆனா அந்த புத்தியும் பெரிய சக்தியாக இருக்கா மாதிரி தெரியல. ஏன்னா புத்தினால வரக்கூடியது நிறைய துக்கம் தான் இருக்கு. புத்தி பல விஷயங்களை யோசிக்கிறதுனாலும் புத்தினால நமக்கு ஏற்படுறது பலவிதமான துக்கங்கள் தான். சென்டர்ட் ஆன் ஒன் செல்ஃப், என்னை பற்றிய ஒரு கன்க்ளூஷன், என்னை பற்றிய அறிவு இருக்கே, அந்த அறிவானது என்னை பற்றிய சில கன்க்ளூஷன்ஸ்லையும் கொண்டு போய் விடுறது. நான் இப்படிப்பட்டவன் அப்படின்ற ஒரு தீர்மானம் நான் பண்ணிக்கிறேன். அதனால எனக்கு பலவிதமான என்னை சார்ந்த துக்கங்கள் ஏற்படுது. நான் குட்டையா இருக்கேன், நான் உயரமா இருக்கேன், எனக்கு இந்த அறிவு இல்லை, நான் காலத்தினால ரொம்ப லிமிட்டடாக இருக்கேன், நிலை இல்லாதவனாக இருக்கிறேன். இந்த மாதிரி நான் என்கின்ற வஸ்துவை பற்றிய என்னுடைய தீர்மானங்கள் உலகத்துல நடக்கக்கூடிய காரியங்களிலும் எனக்கு இருக்கிற அனுபவங்களோட சேர்ந்து எனக்கு துக்கத்தை ஏற்படுத்த. அதுல விசேஷம் என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஜீவராசிகள்ல தன்னை பற்றிய ஒரு தீர்மானம் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையானது, ஒரு சக்தியானது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு ஆடோ மாடோ நான் வெள்ளையா இருக்கேன், நான் உயரமா இருக்கேன், நான் குட்டையா இருக்கேன்னு சொல்லி கண்ணாடியில போய் பார்த்துட்டு ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு தன்னை பத்திய கன்க்ளூஷனோ தன்னை பத்திய ஒரு அபிமானமோ மனுஷன் அளவுக்கு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது தன்னை பற்றிய இந்த துக்கங்கள் தான் மனுஷனுக்கு ஜாஸ்தியா இருக்கே ஒழிய தன்னை பற்றிய ஒரு சந்தோஷம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியல இந்த புத்தினால. அப்படிங்கிற பொழுது மனுஷ ஜென்மா எதனால துர்லபம்னு சொல்லப்படுறது?
எந்த இடத்துல என்னை பற்றிய ஒரு தீர்மானம் செய்யப்பட முடிகிறதோ அந்த உபாதியில தான் என்னை பற்றிய சரியான ஞானமும் ஏற்பட முடியும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நான் இன்னது என்கின்ற ஒரு அறிவு எனக்கு இருக்கிறதே, அந்த அறிவு அவிசார சித்தம்னு சொல்றோம். நான் இதுவரை ஆலோசிக்காமல் நான் இன்னது என்ற தீர்மானம் நான் செய்திருக்கிறேன். நான் இப்படிப்பட்டவன் நான் ஆமித்தம் அப்படிங்கிற ஞானம் இருக்கேன். இந்த அளவுதான் நான் இருக்கேன், இந்த மாதிரியாக தான் நான் இருக்கேன், இப்படி துக்கியாக நான் இருக்கேன், சுக்கியாக நான் இருக்கேன் அப்படிங்கிற விதமான எல்லா விதமான என்னுடைய கன்க்ளூஷன்ஸும் விசாரம் செய்யாமலே ஏற்படுத்தி கொண்டது. அப்போ உண்மையான என்னுடைய சுரூபம் என்ன அப்படிங்கிற விசாரம் செய்யக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு சக்தியும் எனக்கு இருக்கு. அந்த சக்தி இருக்கக்கூடிய ஒரு உபாதின்னா இந்த நான் ஒரு ஆத்மான்னு எடுத்துக்கிறோம். ஆத்மான்னா நான் என்கின்ற தன்மை. அந்த நான் என்கின்ற தன்மை இந்த மனுஷன்ற ஒரு ரூபமாக இப்ப இங்க வியக்தமாக. அதே நான் என்கின்ற தன்மை ஒரு ஆட்டுக்கும் இருக்கு, மாட்டுக்கும் இருக்கு. அதனுடைய உபாதி வேறவாக இருக்கு. இது உபாதிங்கிறத பல பல நிலைகள்ல பார்க்கலாம். இப்ப நான் சாதாரணமாக சொல்றேன், இந்த மனுஷ தேகத்தை ஒரு உபாதின்னு எடுத்துக்கிறேன். அப்போ அந்த உபாதி வழியாக என்னுடைய அனுபவமானது எப்படி இருக்குன்னா, நான் சுகி துக்கி அப்படிங்கிற ஒரு அனுபவமாக என்னை பற்றிய ஒரு தீர்மானம் செய்து துக்கப்படுகின்ற நிலையாக இருக்கே, அது விசாரம் செய்யாமல் நான் எடுத்திருக்கிற ஒரு தீர்மானம். அது விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடியது என்பதால் இந்த ஞானம்ங்கிறது இந்த உபாதியில தான் சாத்தியமாகிறது. தேவ சரீரத்திலையும் சாத்தியம் இல்லை, மற்ற மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் சாத்தியம் இல்லை. மனுஷ புத்தியில மட்டும் இந்த விசாரம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அதனால மனுஷன் தன்னை பற்றிய ஞானம் அடையக்கூடிய சக்தி இருக்கிறதுனால இந்த தேகத்தை துர்லபமான ஒரு ஜென்மா, மனுஷ ஜென்மான்னு சொல்றது சாஸ்திரம். இந்த ஜென்மா அப்போ என்னை பத்திய விசாரமே தேவையா? அவிசார சித்தம் நீங்க சொல்றேன், நான் இன்னதுங்கிற ஒரு நிலைப்பாடை நான் எடுக்கிறேனே, அது உண்மையாக தானே இருக்கு. நான் மனுஷன் தானே, எனக்கு இன்ன பேர் இருக்கு, எங்க அப்பா சொன்னாரு உன் பேர் இதுதான்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு, கூட இருக்கவாள்லாம் அப்படிதான் கூப்பிடுறா. நான் ஒரு ஆண் இல்ல ஒரு பெண், ஒரு என்ஜினியர், ஏதோ ஒரு தன்மையாக அறியப்படுறேன். அதெல்லாம் அதுல என்ன அவிசார சித்தம் இருக்கு? இதுல விசாரம் பண்றதுக்கு நான் விசாரம் பண்ணி தான் பாக்குறேனே, நான் மனுஷன் தான் எனக்கு தெரியறது. இதுல என்ன புதுசாக ஒரு விசாரம் தேவைப்படுறது அப்படின்னா, அது நீ ஜஸ்ட் ஒரு தடவை உன்னோட நான் ஒண்ணுத்த சொல்றியே, அதை கொஞ்சம் கூர்ந்து கவனின்னு சொல்ற பகவான் பாஷ்யக்காரர் பிரம்மசூத்திர பாஷ்யத்துல அதை சொல்ற. நீ நான்னு சொல்றியே, அந்த நான்னு சொல்கின்ற பொருள் இதுன்னு சொல்கின்ற பொருளாக இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி. இது துணி அப்படின்னு சொல்ற, அப்ப இது நான் இல்லை அப்படின்னு ஆகிறது. இது மோதிரம்னு சொல்றோம், இந்த மோதிரம் நான் இல்லை, ஏன்னா இதுன்னு தெரியறது. இதுன்னு தெரியற வரை பொருள்கள் நான் இல்லைன்னு நிச்சயமா சொல்ல முடியாது உன்னால. எது வரைக்கும்னா இந்த தேகத்துக்கு வர வரைக்கும். வெளியில இருக்கிற பொருள்கள் எல்லாத்துலயும் அது நான் இல்லை, நான், ஏன்னா இதெல்லாம் இதுன்னு தெரியறது. அதுன்னு தெரியறதும் எனக்கு இதுன்னு தான் தெரியறது. அதனால இதுன்னு தெரிகின்ற பொருள்கள் எல்லாம் நான் இல்லைன்றது விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு ஏற்கனவே தெரியறது. ஆனா இந்த தேகத்துக்கு வந்தேன்னா இது நான் அப்படின்னு சொல்ற. இது என்னுடைய உடம்புன்னு கூட நீ சாதாரணமா சொல்றதில்லை, இதுதான் நான். ஏன்னா நான் குட்டையாக இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது இந்த உடம்பு தானே சொல்ற நீ. ஆனா அது இதுன்னு தானே தெரியறது. அப்போ என்னுடைய சந்தோஷம் இதுன்னு தான் எனக்கு தெரியறது. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய அறிவு அதுவும் இதுன்னு தான் எனக்கு தெரியறது. எனக்கு இந்த பொருள் தெரிகிறது, எனக்கு சூரியனை பற்றிய அறிவு இருக்கிறது, எனக்கு புளூட்டோவை பற்றிய அறிவு இல்லை, எல்லாம் தெரியறது. அந்த அந்த ஞானமும் எனக்கு புரியறது. அதே மாதிரி நான் இப்ப கோபமா இருக்கேங்கிறதும் எனக்கு தெரியறது, அதுவும் இதுன்னு தான் தெரியறது.
எனக்கு இப்ப சக்தி இல்லை, எனர்ஜி இல்லாம இருக்கேன்னு என் பிராணனை பத்தி யோசிச்சா அதுவும் நான் இதுன்னு தெரியறது. அது எல்லாத்தையும் நான் தான் நான் சொல்றேன். இதுன்னு தெரியறது, ஆனா அதை நான் சொல்றேன். நான் கோபி, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் சக்தி இல்லாமல் இருக்கிறேன், நான் சொல்றேனே ஒழிய, ஆனா அது இதுன்னு தான் எனக்கு தெரியாது. அப்ப நீ என்ன விசாரம் பண்ணிருக்க அதை பத்தின்றது கேள்வி. அதுதான் பாஷ்யக்காரர் அப்படியெல்லாம் நீ இன்னும் விசாரம் சரியா பண்ணலப்பா, சாஸ்திரத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அங்கதான் சாஸ்திரம் வர்றது ஞானத்தை அடையறதுக்காக. இத வேதாந்த விசாரம்னு சொல்றது. அந்த வேதாந்த விசாரம் எங்க இருக்குன்னா வேதமாகிய ஸ்ருதியில் இருக்கிறது. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம்னு ஒரு ஸ்லோகம் எல்லாரும் கேட்டு. இந்த 3 கிரந்தங்கள் பொதுவாக நம்மளுடைய தர்மத்துல முக்கியமான கிரந்தங்களா செட் ஆஃப் புக்ஸ், செட் ஆஃப் என்ன சொல்றது, புக்ஸ் சொல்ல வேண்டியதுல சோர்சஸ் ஆஃப் நாலேஜ். ஒண்ணு ஸ்ருதி, வேதம்னு சொல்லக்கூடியது. ஸ்ருதி ஸ்மிருதின்னு பிரியறது. ஸ்ருதினா ரிஷிகளினால் ஈஸ்வரன் தேர்ந்து கேட்கப்பட்டவைகளுக்கு ஸ்ருதின்னு பெயர். அதுதான் வேதம்னு சொல்றோம். அதுல இருக்கிற கடைசி பாகத்துல இந்த ஆத்மா பற்றி இவ்வளவு நாளை நம்ம பேசினமே இந்த விசாரங்கள் வர்றது, அது வேதாந்த விசாரம்னு சொல்றது. ஸ்ருதியில இருக்கக்கூடிய விஷயம். அந்த ஸ்ருதி தான் ஈஸ்வரன் யாரு, பிரம்மஸ்வரூபம்னா என்னங்கிறத காண்பிக்கிறது. அந்த ஸ்ருதிக்கு அடுத்ததாக அதை அனுசரிச்சு வரக்கூடிய விஷயத்த ஸ்மிருதின்னு சொல்றோம். அதே ரிஷிகள் ஸ்ருதியில ஈஸ்வரனுடைய மந்திரங்களாக கேட்கப்பட்டவைகளை ஆதாரமாக வைத்து இவர்கள் இயற்றிய விஷயங்களை ஸ்மிருதின்னு சொல்றது. இது ரெண்டும் 2 கண்களாக பார்க்கப்படுகின்றன. மூன்றாவது புராணங்கள். அது ஹிருதயமாக பார்க்குதே. இதுல ஒரு ஸ்லோகத்துல வர்றது, கிரந்தம் பார்க்க போறோமே, அதுல ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், ஸ்ருதி ஸ்மிருதின்னு 2 கண்கள், புராணம்ங்கிறது ஹிருதயம். கண்ணு இல்லாம இருக்கிறது கூட பரவாயில்ல, ஹிருதயம் இல்லாம இருக்கிறது, மனசு இல்லாம இருக்கிறதுலயே மோசமான விஷயம்னு அங்க ஒரு ஸ்லோகம் வருது. ஹிருதயமாக இருக்கிறது புராணம். ஏன்னா புராணமானது ஸ்ருதி ஸ்மிருதியில இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு புரிகின்ற வழியில நமக்கு கதாரூபமாகவும் இன்னும் நன்னா விவரிச்சு சொல்றத புராணங்கள். 18 புராணங்களை பிரதானமாக சொல்றோம் நம்ம. அது வியாசாச்சாரியாலால இயற்றப்பட்டது என்று கருதப்படுகின்றன. அந்த 18 புராணங்கள் இந்த ஸ்ருதி ஸ்மிருதியை அனுசரிச்சிருக்கின்றன. இதெல்லாம் தான் மூல கிரந்தங்கள். இப்போ காசி மகாத்மியம் தான் நம்ம இப்ப பார்க்க போறது. பிரதானமா காசி மகாத்மியம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. நம்ம இங்க பேச போறது காசியினுடைய மகாத்மியத்தை பத்தி. அதுல முக்கியமா 2 கிரந்தங்கள் ஆதாரமா வச்சுட்டு நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு காசி மகாத்மியம்னே ஒரு கிரந்தம், நான் சொன்ன மாதிரி. இன்னொன்னு ஸ்கந்த புராணம். இந்த சொன்னனே இப்ப புராணங்கள்னு சொன்னனே, அந்த புராணத்துல பிரதானமான புராணம் ஸ்கந்த புராணம். ஸ்கந்த புராணத்தை படிச்சா எல்லா புராணமும் படிச்சதுக்கு சமம் என்று கூறப்படுகிற ஸ்கந்த புராணம் 81,000 ஸ்லோகங்களோடு இருக்கக்கூடிய ஸ்கந்த புராணத்துல காசி கண்டம்னு 4வது கண்டம் காசியை பத்திய ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. இதெல்லாம் 1000 வருஷங்களுக்கு முந்தைய கிரந்தம் அது. அந்த மாதிரி காசி கண்டத்துல இருக்கிறதும் இன்னும் மற்ற சில கிரந்தங்கள்ல இருக்கிறதையும் எடுத்து தொகுத்து சுவாமி சிவானந்த சரஸ்வதிங்கிறவர் இந்த காசி மகாத்மியம்னு ஒரு கிரந்தம் ஏற்படுத்தியிருக்கார். அதுல காசியை பத்தி இந்த புராணங்கள்லயும் மற்ற கிரந்தங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை மட்டும் எடுத்து தொகுக்கிறார். ஆனா காசி கண்டத்துல ஸ்கந்த புராணத்தை பொறுத்த வரைக்கும் பௌராணிகமாக அது அணுகப்படுறது. எப்படி நாரத முனிவர் இந்திய பர்வதத்தினுடைய வளர்ந்துட்டு போற அந்த கர்வத்தை அடக்கி அவர் அகஸ்தியரை போய் பார்த்து, அகஸ்தியர் இந்த விந்திய மலையினுடைய கர்வத்தை நீக்கி இதெல்லாம் எப்படி பண்றார் அப்படிங்கிற கதையிலேருந்து ஆரம்பிச்சு அங்க அகஸ்தியர் லோபாமுத்ராவினுடைய காசி வாசத்தை பத்தியும் அவ காசியை பத்தி சொல்றதுன்னு ஆரம்பிச்சு பல விஷயங்களை சொல்லிட்டு போக
இப்ப காசி மகாத்மியம் என்ன பண்றதுன்னா, இந்த கதைகள் எல்லாம் விட்டுட்டு அங்கங்க இருக்கக்கூடிய காசியை பற்றிய ஸ்லோகங்களை தொகுத்து மகாத்மியமாக இது எழுதப்பட்டது. இருந்தாலும் நம்ம இத ஒரு இது ரெண்டுமே ரெண்டு விதமான கிரந்தங்கள். ஒண்ணு ஸ்காந்தத்துல வந்து காசி கண்டத்தை எடுத்தோம்னா ரொம்ப விஸ்தாரமாக பல கதைகள் அதுக்குள்ள வர்றது. அங்கேயும் வந்து ஒரு மணிகர்ணிகையை பத்தி விஸ்வேஸ்வரரை பத்தியான மகாத்மிய வர்ணனங்கள் எல்லாமும் வர்றது. ரொம்ப டீட்டெயில்டாக பல விஷயங்கள் அங்க கவர் பண்ணப்படுறது. அது ஸ்லோகமா எடுத்தோம்னா அது ரொம்ப வருஷங்களுக்கு போகும். அதே சமயத்துல காசி மகாத்மியத்துல வந்து வெறும் இந்த காசியில இருக்கக்கூடிய ஒரு உயர்வை பற்றியும், இருக்கக்கூடிய சில ஸ்தலங்கள், சில தீர்த்தங்களை பற்றிய உயர்வை பற்றியும், அந்தந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை மட்டும் தொகுத்து இருக்கிறதுனால அது வெறும் ஒரு பிரசம்சையாகவே இருக்கு. அதனால இது ரெண்டுத்தையும் கலந்து நம்ம பார்த்தோம்னா காசி கண்டத்துல இருக்கக்கூடிய பிரதானமான வித்தாந்தங்களை பார்க்க முடியும். அங்க இருக்கிற சில ஸ்லோகங்களோடு கூட மற்ற கிரந்தங்கள்ல வந்து காசியினுடைய பெருமையை சொல்லக்கூடிய சில ஸ்லோகங்கள் நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு விஸ்தாரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஞானம் நமக்கு ஏற்படும். ஏன்னா இந்த காசி கண்டத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்னைக்கு மாறி இருக்கு. என்ன விதத்துல மாறி இருக்குன்னா, அந்த ஸ்தலங்கள் அங்கதான் இருக்கு. ஆனா நம்ம ஆக்ராந்தாக்களால பின்னாடி வந்திருந்த முகலாய படையெடுப்பினாலையும் பல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த இடத்துல. அதனால என்னென்ன மாதிரி தீர்த்தங்கள் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கு, எந்தெந்த தேவதைகள் எங்கெங்க இருந்திருக்குங்கிற நிறைய விஷயங்கள் இதுல நம்ம பார்க்கிறோம். அகஸ்தியரே அகஸ்தியலிங்கம்னு ஒண்ணுத்தை ஏற்படுத்தி, அகஸ்திய குண்டம்னு ஒண்ணு அது பக்கத்துல ஏற்படுத்தி அங்கதான் உட்கார்ந்து ஈஸ்வர தியானம் பண்ணிட்டு இருந்தார். அப்பதான் தேவர்கள்லாம் போய் அவரை காசியில போய் பார்க்கறான்னு காசி கண்டத்துல ஆரம்பத்திலேயே வர்றது. இப்ப நான் காசியில 4 வருஷம் இருந்திருக்கேன். நான் வந்து என்னுடைய இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் நான் காசியில தான் படித்தேன், பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில. அதனால நான் காசியில இருக்கக்கூடிய கஷேத்திரங்கள் நிறைய போயிருக்கேன். இப்ப சமீபத்திலையும் காசி கோஜோ அப்படின்னு சொல்லி காசியில இருக்கக்கூடிய இந்த அர்க்க சூரியனுடைய ஸ்தலங்கள், காசியில இருக்கக்கூடிய விக்னேஸ்வருடைய கஷேத்திரங்கள்லாம் சுத்தி போய் அந்த மாதிரி காசி கோஜோ குரூப் வழியாகலாம் போயிருக்கேன். அதுல நான் இந்த அகஸ்தியர் நான் இது வரைக்கும் பார்க்கல, அது இருக்கா நம்ம செக் பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப பிரசித்தமாக இருந்ததாக காசி கண்டத்துல நம்ம பார்க்கிறோம். தீர்த்தங்களே வந்து பிசாச்ச மோச்சனி தீர்த்தம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கங்கை கரையிலேயே பல குண்டங்கள் இருந்ததாக இங்க சொல்றது. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து விசாரம் பண்ணி இன்னைக்கு எங்க இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை இல்லைன்னா அதை டிஸ்கவர் பண்ணணும், இல்லைன்னா அதை இதுல சொல்லி இருக்கிறபடி போய் அந்த இடத்துல வந்து திருப்பி புனர் நிர்மாணம் பண்றது நல்லது. ஏன்னா இந்த கிரந்தங்கள் அவைகளை பத்தி ரொம்ப பேசுறது. அதே மாதிரி விஸ்வநாதருடைய கோயிலை பத்தி பேசும் பொழுது முக்தி மண்டபம்னு ஒண்ணு இருக்கு. அந்த முக்தி மண்டபத்துல வந்து 6 நிமிஷமாவது ஒருத்தன் உட்கார்ந்தா அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்ற மாதிரியான விவரணங்கள்லாம் இதுல இருக்கு. அதே மாதிரி காசியில என்ன மாதிரியான காரியங்கள் பண்ணா வந்து புண்ணியங்கள், எப்பேற்பட்ட புண்ணியங்கள் சத்கதி கிடைக்கிறதுங்கிற விவரணங்கள் பலவாறாக இருக்கு. அதை நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற பல விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ஏன் காசியில அத்தனை பசுமாடு சுத்துறது, ஏன் காசியில அத்தனை சின்ன சின்ன சிவலிங்கங்கள், இதெல்லாம் இந்த காசியில இதை படிக்க இந்த அவிமுக்த கஷேத்திரத்துல வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு விவகாரத்துல இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கிரந்தங்கள் ரொம்ப விஸ்தாரமாக சொல்றது. அதே மாதிரி காசி மோட்சபுரின்னு எல்லாருக்கும் தெரியும். காசிய 2 விதமாக பார்க்கறது உண்டு. நம்ம இன்னைக்கு இன்ட்ரடக்ஷனாக தான் பேசிட்டு போறோம். காசிங்கிறது தத்துவார்த்த ரீதியாக காசி அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்படி கேசவஹா சொல்லும் பொழுது பிரம்மா விஷ்ணு சிவன் ஈசவஹா அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து இருக்கிற அந்த பரபிரம்ம வஸ்து தான் கேசவஹா சொல்றோமோ, அதே மாதிரிதான் இங்க ஸ்ரீ ஷய ஸ்ரீ அந்தஸ்திஷ்டன்னு அந்த புருஷகாவை வந்து சிவஹான்னு சொல்லும் பொழுதே கூட ஷயதி வஹதி அப்படிங்கிறது தான் சிவஹான்னு ஆகிறது.
ஷீ வா அப்படின்னு ரெண்டு அப்படி பிரியது. அப்ப ஷீங்கிறதே அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவான் பரமேஸ்வரனை குறிக்கிறதுங்கிறதுனால காஷிங்கிறதுமே திரிமூர்த்திகளை சொல்றது. அப்ப பிரம்மஸ்வரூபம் தான் காஷி. அவிமுக்தம்ன்ற வார்த்தையே, அவிமுக்தம்னா எதை நம்ம தியாகம் பண்ண முடியாதோ அந்த ஆத்மஸ்வரூபம் தான் அவிமுக்தம். அதே மாதிரி ஆனந்தவனம்னு சொல்லும் போது பிரம்மஸ்வரூபம் தான் ஆனந்தவனம் அப்படின்லாம் ஆத்தியாத்மிகமாக காஷி அப்படிங்கிறத பரபிரம்ம வஸ்து அப்படின்னு பாக்குறது. அது சாஸ்திரங்களே அப்படி சொல்றது. காஷி காஷிங்கிற அந்த நாமத்தை ஸ்மரண பண்ணும் பொழுதே மோட்சம் சித்திக்கிறது. எங்க இருந்தாலும் சரி காசியை பார்த்து நடக்க ஆரம்பிச்சாலே போதும்னு இருக்கு சித்தி சொல்றது. காஷி காஷ்யா அப்படின்னு வேதமே காஷ்யா அப்படிங்கிற பதத்தை உபயோகப்படுத்துது. வேதத்துல இருக்கக்கூடிய கஷேத்திரங்கள்ல ஒண்ணு காஷி. அங்க காஷ்யான்னு சொல்லும் பொழுது நான் சொன்ன மாதிரி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனை சேர்த்து காண்பிக்கிறது. ஏன்னா காஷ்யான்னு சொல்லும் போது ப்ளூரல் ஆகணும். இப்போ காஷின்னு சொல்றோம் காஷ்ய. அந்த மாதிரி காஷிங்கிறது ஆத்தியாத்மிகமான ஒரு காஷி. இன்னொன்னு ஸ்தூலமாக நம்ம பாக்குற காஷின்னு ரெண்டா பிரிச்சு பார்க்க முடியும். ஆனாலும் இந்த ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஓங்காரம்னு சொல்றோம். ஓங்காரம்னு நம்ம வேதம் சொல்றது பிரணவம் தான் எல்லாத்திற்கும் ஆதாரம் சொல்றது. அத சப்த பிரதீகைன்னு சொல்றோம். அந்த சப்தம் வழியாக பரபிரம்மத்தை, ஒரு பரம்பிரம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் இல்ல உபாசனை பண்றதுக்கு ஓங்காரம் ஒரு ஒரு பிரதீகையாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிறது ஒரு வழி. இன்னொரு விதமாக பார்த்தோம்னா மாண்டூக்கிய உபனிஷத்துல ஜெகத்தே ஓங்காரம் தான், நீ எடுத்துக்கணும்னு இல்லப்பா, உண்மையே அதுதான். ஏன்னா நம்ம இந்த உலக அனுபவம் இருக்கே அது முழுக்க வாஜாலம்பனம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்தியேவ சத்தியம்னு உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, வாக்குல ஆலம்பனமாக இருக்கக்கூடியதுதான் உன் உலக அனுபவம். நாமரூபங்கள் தான் இருக்கு. எந்த பொருளை எடுத்துட்டாலும் அதுல வஸ்துன்னு ஒண்ணு இல்ல, நாமரூபம் தான் இருக்கு. இப்ப நாமரூபம் தான் சிருஷ்டி. இதெல்லாம் வேதாந்த விசாரம். நான் அது டீட்டெயிலுக்கு போகல, மேற்போக்கா பாக்குறோம். நாமரூபம் தான் சிருஷ்டி. இருக்கிறது வெறும் பெயர், அதுல இருக்க ஒரு உருவம். அதுல சப்ஸ்டன்ஸ்னு ஒண்ணு இருக்கான்னு பார்த்தா சப்ஸ்டன்ஸ்னு ஒண்ணு இல்லை, இருக்கிற மாதிரி தெரியறதே ஒழிய விசாரம் பண்ணி பார்த்தா அதுல சப்ஸ்டன்ஸே இல்லாம போயிடும். இப்ப நாமரூபம் தான் இருக்கு. நாமரூபம் தான் இருக்குன்னா சப்தம் மட்டும்தான் இருக்கு. சப்தம் தானே நாமம். ரூபம்ங்கிறது ஒரு பார்க்கின்ற ஒரு பொருள், அவ்வளவு பார்க்கின்ற ஒரு புலப்படுகின்ற ஒரு தன்மை தான். அப்ப நாமம் தான் இருக்கு. நாமம் தான் இருக்குன்னா சப்தம் தான் இருக்கு. சப்தம் எதுல இருந்து ஆரம்பிக்கிறது? வாயை திறந்தா ஆன்றதுதான் சப்தம். வாயை மூடினா உம்ன்றதுதான் ஒரே சப்தம். ஆவிலிருந்து இம்முக்கு உட்பட்டு இருக்கிறது தான் அத்தனை சப்தமும் ஓம். அப்ப இருக்கின்றது என்னன்னா வெறும் சப்தம் இருக்கு, ஓம் தான் இருக்கு. அப்ப ஓம்கார ஏவ இதம் சர்வம்னு வேதம். அப்போ இப்போ ஓம்ங்கிறது வெறும் ஒரு பிரதீக, அதை நம்ம தியானம் பண்றதுக்காகவோ பெயராக உபயோகப்படுத்துறதுக்காகவோ சொன்னதாகனா இல்லையே. இருக்கிறது வெறும் ஓம் தான் அப்படிங்கிறது மாண்டு. அப்ப என்னன்னா இது எல்லாமே இன்னொரு விதமாக பார்க்கும் பொழுது பிரம்மமாகவே இருக்கிறது. உன்னுடைய நீ அனுபவிக்கிற ஜெகத் முழுக்கவே பிரம்மன் தான். அப்ப இந்த காசிங்கிறது அது ஒரு இடம். அதுக்கு நான் காசின்னு பேர் வச்சு அதுக்கு காசிங்கிறது ஆத்ம பிரம்மத்தை குறிக்கிறது. இது வெளி காசி, அது உள்காசி இப்படின்லாம் பேசுறத பாக்குறோமே, அதுவே கூட வாஸ்தவம் கிடையாது. வாஸ்தவம் என்னன்னா காசிங்கிறது பிரம்மன்றது அந்த இடமும் பிரம்மன் தான். அப்படிதான் அந்த காசின்ற க்ஷேத்திரத்தை நம்ம பார்க்க வேண்டியது. சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. இன்னொன்னு சில மகாத்மியங்கள் சில இடங்களுக்கும் சில வஸ்துக்களுக்கும் சுவாபாவிகமாகவே சில உயர்வான தன்மை இருக்கு. உலகத்தில் சிருஷ்டிலே அப்படி இருக்கு. சிருஷ்டிலேயே ஒரு பசுமாட்டு, இதுல ஒரு ஸ்லோகம் வருது, பசுமாடும் பிராமணனும் ஒரே விஷயத்தினுடைய ரெண்டு பாதின்னு வருது. ஏன்னா ஒரு யாகத்தினுடைய மந்திரம் இந்த மனுஷ பிராமண உபாதியில இருக்கு. யாகத்துக்கு தேவையான சாமகிரிகள் பசுன்ற உபாதியில இருக்கு. இது ரெண்டும் ஒரு யாகத்தினுடைய ரெண்டு பாதின்றது. மந்திரம் இருக்கக்கூடிய லொகேஷன் பிராமணன், அவனுடைய தேகத்துல மந்திரங்கள் இருக்கு. பசுவனுடைய தேகத்துக்குள்ள விராட்டி இருக்கு, பால் இருக்கு, தயிர் இருக்கு, ஆஜ்யம் இருக்கு. எதெல்லாம் ஒரு ஹோமத்துக்கு தேவைப்படுறதோ அது இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு யாகம் நடக்கிறது. அதனாலதான் கோபிராமணேபிய சுபம் பவது.
அப்போ இது ரெண்டும் என்னன்னா ஒண்ணுதான். இந்த ரெண்டும் ஒழுங்காக வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜாதி பிராமண குணபிராமணனாகவும் ஜாதி பிராமணனா இருப்பாளை பத்தி நம்ம சொல்றோம். அப்போ ஒரு உத்கிருஷ்டத்துவம் அந்த உபாதியில என்ன இருக்கு, சுவாபாவிகமா இருக்கு. அந்த மாதிரி சிருஷ்டிலேயே பில்வத்துல இருக்கு, யானையினுடைய மஸ்தகத்துல இருக்கு, சுமங்கலியினுடைய வகுட்டுல இருக்குன்னு பல விஷயங்கள்ல வில்வத்துல அடியில இருக்கு. இப்படி லட்சுமி வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலங்கள் பகவானும் கீதையில சொல்லும் பொழுது எங்கெங்கெல்லாம் உத்கிருஷ்ட தன்மை இருக்கோ அங்கெல்லாம் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த உத்கிருஷ்டமான ஒரு தன்மையானது இந்த சிருஷ்ட ஜெகத்துல பிரம்மஸ்வரூபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க அதை பார்க்க முடியாது. அது இங்க காசியில இருக்குங்கிறது சாஸ்திரங்கள் அத்தனையும் சொல்றது. ஏன்னா உத்தவாகினியாக கங்கை பாயிர கஷேத்திரம், விஸ்வேஸ்வரனுடைய தேவதம், இங்க பலவிதமான லட்சணங்களும் பார்க்கப்பட்டது. இந்த அகஸ்தியரனுடைய இடத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகளினுடைய நடத்தையை பத்தி பெருசா விஸ்தாரமா பேசுறது ஸ்காந்தம். எப்படி சுவாபாவிகமாவே எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய பாம்பும் கீரியும், மயிலும் பாம்பும், பூனையும் எலியும், இந்த மாதிரி எத்தனையோ ஜீவராசிகள், அதே மாதிரி யானையும் சிங்கமும் ஒண்ணுக்கு ரொம்ப சௌஜன்யமா இருக்கான். ஒன்னுத்தோட மடியில இன்னொன்னு படுத்துட்டு இந்த அகஸ்தியரனுடைய பர்ணசாலை பக்கத்துல இந்த மிருகங்களினுடைய நடத்தை இப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இன்னைக்குமே காசியை பத்தி சொல்லும் பொழுது மாடு முட்டாது, என்ன இந்த மாதிரி பல விஷயங்கள் நாய் குலைக்காது, இது மாதிரிலாம் நம்ம பார்க்கிறோம். இன்னும் இருக்கே அது. இந்த க்ஷேத்திரத்துல சில விசேஷங்கள் சுவாபாவிகமா பார்க்க முடியாது, சாமான்யமாவே நம்ம பார்க்க முடியாது. அதை தவிர காசி க்ஷேத்திரத்துல பாபம், எல்லா பாபமும் பிரசமனமாகிறது அப்படின்றது சாஸ்திரம். அதுக்கு பலவிதமான கிரந்தங்கள், இது வெறும் ஒரு காசி கண்டத்துல மட்டும் இல்ல, பத்மபுராணம் பல இடங்கள்ல இதை பத்தி எல்லாம் பார்க்கணும். இப்போ காசி க்ஷேத்திரத்துல பிந்து மாதவரும் சரி விஸ்வேஸ்வரனும் சரி ரெண்டு ஈஸ்வர ஸ்வரூபமாக இருந்து இந்த க்ஷேத்திரத்தை அருள் பாலிக்கிறார்கள்ன்றது இந்த கிரந்தங்கள் அத்தனையும் இந்த ரெண்டு கோயில்களை பத்தி பல்லாயிரம் வருஷம் முன்னாடி எழுதிட்டு வர்றது. விஸ்வேஸ்வரர் நம்ம சுயமா போய் பூஜை பண்ண முடியும்ன்றது அந்த ஒரிஜினல் விஸ்வேஸ்வரர் கோயிலேயே இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிறது அஹல்யாபாய் ஒரு 200 வருஷத்துக்குள்ள திருப்பியும் புனர் உத்தாரணம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கோவில் தான். ஒரிஜினலான விஸ்வேஸ்வரர் பெரிய கோயில். அங்கேயுமே சுயமா நம்ம போய் அபிஷேகம் பண்ணலாம். அதுவுமே கூட இப்ப இருக்கிற அந்த உடஞ்சு போய் இருக்கிற கோயில் இருக்கே, அதுவுமே 500, 700, 800 வருஷம் முன்னாடி கட்டப்பட்டதுதான்றா. ஒரு 4-5 தடவை இடிச்சு கட்டப்பட்டிருக்கு அந்த கோயில். அப்போ இந்த ஸ்காந்தம் எத்தனாயிரம் வருஷம் முன்னாடி எழுதப்பட்டதுன்னு தெரியல. நம்ம விக்கிபீடியா மாதிரி இதெல்லாம் 2000 வருஷம் அவனே சொல்றான். அதுக்கு முன்னாடி எப்ப எழுதப்பட்டதுன்றது நமக்கு தெரியல. ஒரிஜினலாக அந்த கிரந்தங்கள்லயே விஸ்வேஸ்வரனுடைய கோவில் எப்படி இருக்கு, முக்தி மண்டபம் எப்படி இருக்கு, ஞானவாபியில போய் ஸ்நானம் பண்ணணும்னு இருக்கு, மணிகர்ணிகைன்றது ஒரு தீர்த்தமாக சொல்றது. அதே மாதிரி பல கூப்பங்களும் தீர்த்தங்களும் பேசப்படுறது. பல அங்கங்க என்ன விதமான லிங்கம் இருக்கு, எப்படி விஸ்வேஸ்வரருக்கு உபாசனை பூஜை பண்ணணும், எந்த கட்டத்துல முதல்ல ஸ்நானம் பண்ணணும், எந்த கூப்பத்துல ஸ்நானம் பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய எந்த லிங்கத்தை உபாசனை பண்ணிட்டு விஸ்வேஸ்வரர்கிட்ட வரணும்லாம் ரொம்ப விஸ்தாரமாக இந்த கிரந்தங்கள்லாம் பேசுறது. அதே மாதிரி ஆதித்யர்களை பத்தியும் பேசுறது. விக்னேஸ்வரனுடைய கோயில்கள் எவ்வளவு இருக்கு. இந்த காசி விஸ்வேஸ்வரரோட கோயில்லயே சுவாமிக்கு விஸ்வேஸ்வரர், அம்பாள் பவானின்னு சொல்றது இந்த கிரந்தங்கள். நம்ம இன்னைக்கு காசினா அன்னபூரணி தானே சொல்றோம், விஷாலாட்சி தனியா சொல்றோம். அந்த மாதிரி மொத்தம் 12-13 அம்பாளினுடைய நாமங்கள் இதுல இருக்கு. அதுல முக்கியமா பவானி தான் சொல்லப்படுது. விஸ்வேஸ்வரருக்கு பவானி அப்படின்னு அம்பாள் பேரும், அதை தவிர விஷாலாட்சி இந்த மாதிரி நாமங்கள் கொடுக்கப்படுறது. டுண்டி விக்னேஸ்வரர் அந்த கோயிலே இருக்கிறதாக சொல்றது. அது மாதிரி காலபைரவர் பத்தி இருக்கு. காலபைரவர் தவிர மற்ற விதமான தண்டபாணியை பத்தி பேசப்படுறது. நம்ம இந்த தண்டபாணியனுடைய கோயில் நம்ம ஸ்காந்தத்துல நம்ம சொல்ற தண்டபாணியும் அதுவும் ஒண்ணாங்கிறதும் பார்க்க வேண்டியிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த
இந்த கிரந்தத்துல காஷி கண்டத்துல வந்து சுப்பிரமணியர் தான் வந்து சொல்றார். பரமேஸ்வரன் தாங்கிட்ட சொன்னது அகஸ்தியருக்கு வந்து காசியினுடைய மகாத்மியத்தை சொல்றார் அப்படின்னு இருக்கு. அதுல பலவிதமான தேவதைகளுடைய பிரதிஷ்டை அங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இதெல்லாம் காசி கண்டத்திலையும் இந்த மகாத்மியத்திலையும் சொல்லப்படுது. இப்ப இதை ஏன் நம்ம பார்க்கணும்? ஒரு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, பகவத்கீதை இருக்கு, விஷயங்கள் இருக்கு. இந்த காசின்றதனுடைய மகாத்மியத்தை நம்ம தெரிஞ்சு, காசி சரி காசியில போய் ஸ்நானம் பண்ணணும், பிண்ட பிரதானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, பண்ணிட்டு போறோம். எதுக்கு மகாத்மியத்தை கேட்கணும்னா, இந்த தியானம் இந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரத்தை பத்திய ஸ்மரண பண்றது மோட்சத்தை கொடுக்கும்னு இருக்கு சாஸ்திரம். அந்த காஷி காஷிங்கிற நாமத்தை சொல்றது ஒண்ணு. ரெண்டாவது அந்த காசியில வந்து வாசம் பண்ணணும் அப்படிங்கிறது தானே. காசியில வாசம் பண்றதுதான் மோட்சத்தை கொடுக்கும். காசியில புத்தியால முதல்ல வாசம் பண்ண ஆரம்பிக்கணும். காசியினுடைய மகாத்மியத்தை கேட்டு கேட்டு எனக்கு பாகீரதின்னு ஒரு சின்ன பாட்டி இருந்தா, பாகி பாட்டின்னு சொல்லுவோம். அதாவது எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும்போது அவளுக்கு 85 வயசு, என்னோட சித்தி கொள்ளு பாட்டின்னு சொல்லலாம். எங்க தாத்தா சின்ன தாத்தாவோட பாட்டி. அந்த பாட்டி காசிக்கு போறதுக்கு முன்னாடியும் காசின்னு சொல்லிட்டு இருந்தா. காசி போயிட்டு வந்து 8 வருஷம் காசியில இப்படி இருந்து அப்படி இருந்து நாள் முழுக்க காசி தான். பேரும் பாகீரதி, பாகியின் பேரு. அவ அப்பா ஏதோ காசிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிறந்தான், பாகீரத்தின் பேரு. காசினே வாழ்ந்தாவா. நான் சொல்றது 1980கள். அந்த மாதிரி எத்தனையோ பேர். ஒரு ஊர்லயும் விஸ்வநாதன்ற பேர் இருக்கும். நம்ம ஊர்ல விஸ்வநாதன் இல்லாத ஊரே இருக்காது. அதே மாதிரி கோவில்கள்லயும் பார்த்தா விசாலாட்சி விஸ்வநாதர் கோவில் நிறைய உண்டு. தென்காசி அப்படின்லாம் பேர் இருக்கும் இல்லையா. எல்லாம் காசி விஸ்வநாதன்ற பேர். ஏன்னா காசிக்கு போயிட்டு வந்து பிறந்த குழந்தையா இருக்கும், பேரன் பிறந்திருப்பா, காசி விஸ்வநாதன் பேர் இருக்கு. அப்படி காசின்றதனுடைய ஒரு ஸ்மரணை இருந்துட்டே இருக்கிறோம். காசியில நம்ம இன்னைக்கு போய் காசி நாளைக்கே போய் வாழ்ந்துட முடியுமான்னா முடிய போறது இல்லை. யாருக்கு பாக்கியம் இருக்கோ அது முடியறது. இல்லைன்னா புத்தினாலேயாவது நம்ம காசியை ஸ்மரணம் பண்ணி வாழுறது அப்படிங்கிறதும் ஒரு விதமான வாழ்க்கை தானே. அங்க உட்காந்துதான் காசி, அங்க உட்காந்து வேற ஏதோ நினைக்கிறத விட வேற எங்கேயோ உட்காந்துன்னு காசியை நினைக்கிறது விசேஷம் இல்லையா. அதனால காசியினுடைய அதே மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் நம்ம காசியில போய் இருக்க போறோம்னாலும் அதுக்கு முன்னாடி நம்ம காசியை பத்திய ஒரு ஸ்மரணை இருந்துட்டு முழு விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு நம்ம காசியில போய் இருக்கும் பொழுது அதுவும் வந்து முக்தியை கொடுக்குது. காசி வெறும்னு போயிட்டு வந்தா மட்டும் காசியில போய் வாசம் பண்ணணும்னு இருக்கு. காசியினுடைய மகாத்மியம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோட்சம்ன்றது ஜீவேஸ்வர ஐக்கிய ஞானத்தினாலதான் மோட்சம் வரப்போறது. ஆனா அதுக்கான சம்ஸ்காரம் ஏற்படுறதுக்கு காசிவாசம் வந்து ஒரு உன்னதமானது அப்படின்னு ஈஸ்வரனே சொல்றார். காசியில வசிக்கிறவனுக்கு வந்து தாரக மந்திரத்தை பகவான் சொல்றார். தாரகம்ன்றது ஆத்ம ஜானம் தான். பிரணவம்னு சில இடத்துல சொல்றது, தாரக மந்திரம்னா ராமநாமம்னு சொல்றது, அது மந்திர ஜபத்திற்கு. பட் இங்க தாரகம்னு சொல்றது வந்து ஈஸ்வர ஜானத்தை, பரபிரம்ம ஐக்கிய ஸ்வரூப ஜானம் பகவான் கொடுக்குறார். வாராணசின்றதுக்கே வந்து வருணாசின்ற 2 நதி கங்கையோட வந்து சேர்ற அந்த பஞ்சக்ரோஷ இடம் இருக்கே, அதுக்கு தானே வாராணசின்னு பேர். அதுதான் காசி. அதுவே கூட இடா பிங்களான்ற 2 நாடி தான் வருணாசிங்கிறது. நடுவுல ஓடக்கூடிய சுஷும்னை தான் கங்கை. அது ரெண்டும் வந்து சுஷும்னையோட சேர்ற இடத்துல பரமேஸ்வரனுடைய ஆவிர்வாவம் ஏற்படுறது சகஸ்ராரத்துல. அதுதான் வந்து ஞானம் அப்படின்னு அந்த தத்துவார்த்த ரீதியாக வாரணாசின்ற க்ஷேத்திரம் நம்மளுடைய ஸ்வரூபத்திலேயே நம்மளுடைய ஆத்மவஸ்துவானது நம்ம தேகத்துல எங்க இருக்கு, எங்க நமக்கு ஞானம் ஏற்படுதுன்றதை காண்பிக்கிறதாக இருக்கு அப்படின்னு பாக்குறது உண்டு. அதனால இருக்கிற இடத்துலயே காசிதான். இருந்தாலும் அந்த சில க்ஷேத்திரங்கள், சில விதமான நாமாக்கள், இதெல்லாம் என்ன பண்றதுன்னா நமக்கு சுத்தி ஏற்படுத்துறது, ஞானத்திற்கான பரிபக்குவத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது. அப்படிங்கிற வழியில காசி க்ஷேத்திரமானது அதுக்கான ஒரு உன்னதமான ஸ்தலம். காசியில இருக்கிறவன நான் விடுறது இல்லை அப்படின்னு பகவான் சத்தியம் பண்ணி கொடுக்கிறாராம் பரமேஸ்வரன். அதனாலதான் அவிமுக்தா. அதே மாதிரி பகவானுடைய அந்த திரிசூல திரிகண்டக க்ஷேத்திரம்னு பரமேஸ்வரனுடைய திரிசூலத்துக்கு மேல இருக்கு அப்படின்லாம் சொல்றது. இதனுடைய தர்ம தேவத்தை 4 கால்லையும் நிக்கிறா காசியில, நந்திகேஸ்வரராக.
அப்படின்லாம் காசியினுடைய மகாத்மியம் நம்ம பார்க்க போறோம். இப்பேற்பட்ட காசியை ஸ்மரணம் பண்ணிண்டே இருக்கிறதே மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ காசியினுடைய அப்போ அந்த விசேஷத்தையும் வைபவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க தானே அது நம்ம அதுல வாழ முடியும் புத்தியால. அதனால புத்தியால காசி காசிங்கிறதுல காசின்னா மோட்சம், சுரூபம் தான் காசி. அது இந்த ஸ்லோகம் இன்னைக்கு பார்த்தோமே, அதை பார்த்து பூமிஷ்டாபி, இது முதல் ஸ்லோகம் காசி கண்டத்துல. பூமிஷ்டாபி ந யாத்திர பூஸ் திரிதிவதோ அப்பி உச்சைஹி அதஸ்யாபியா. பூமியில தான் இருக்கு எது காசிங்கிற இந்த இடமானது. பூமிஷ்டா பூதலத்துலதான் இருக்கு இது, இருந்தாலும் அது பூமி இல்ல. ந யாத்திர பூஹு, அது பூமியாக இல்ல, கீழதான் இருக்கு. திரிதிவதோ அபி உச்சைஹி அதஸ்யாபியா, கீழதான் இருக்கு. அதஹா கீழதான் இருக்குன்னாலும் சொர்க்கத்துக்கும் மேல இருக்கான். திரிதிவதோ உச்சைஹி, ஏன் மோட்சஸ்வரூபத்தை கொடுக்கக்கூடியது சொர்க்கத்திற்கும் அப்பாற்பட்டது. பூமியில இருக்கிறதுனா பூமியாக தெரிஞ்சாலும் அது பூ இல்ல. எது இந்த ஞானம், இந்த ஞானமானது ஜீவனாக தெரியறதா இருந்தாலும் ஆத்மஸ்வரூபம் பிரம்மமாகவே இருக்கேன். அந்த மாதிரி இது பூமியில இருக்கிறதா தெரிஞ்சாலும் பூமியில இல்லாததாக தான் இருக்கு. யா பத்தா புவி முக்திதா. பூமினா திருப்பியும் பூமியில பத்தா மாட்டின் இருக்கிற மாதிரி தெரியறது. மாட்டின் தான் இருக்கு பூமியில, ஆனா அது மற்றவர்களுக்கு முக்தியை கொடுக்கிறது. முக்திதா யாவத்தா புவி முக்திதா யுஹு அமிர்தம் யஸ்யாம் மிருதா ஜந்தவஹா. எங்க மிருத்யு அடையறதுனால மக்கள் அமிர்தத்துவத்தை அடைகிறார். அந்த ஆப்போசிட்டாவே சொல்லிட்டு வருது இந்த ஸ்லோகம். பூமியில இருந்தாலும் பூமியில இல்லை, கீழே இருந்தாலும் சொர்க்கத்திற்கு மேலாக இருக்கு, பந்தத்தோடு இருந்தாலும் முக்தியை கொடுக்கிறதாக இருக்கு. அங்க உயிரை ஜனங்கள் விட்டாலும் உயிர் விடாத தன்மை, அமிர்த தன்மையோடு மனுஷர் மட்டும் இல்ல, இங்க மிருகங்கள் எது அங்க வந்து மிருதா ஜந்தவஹா. ஜந்துன்னு சொல்றது எல்லாத்தையும் குறிக்கிறது. இப்போ எஸ்யாம் மிருதம், எஸ்யாம் மிருதா ஜந்தவஹா அமிர்தம் ஸ்யுஹு, மிருத்யு இல்லாத தன்மையோடு கூடியதாக ஆகிறதா இந்த காசியில உயிர் விடும் பொழுது. யா நித்தியம் திரிஜகத் பவித்திர தட்டினி தீரே சுரைஹி சேவியதே. இந்த திரிஜகத் பதினி, இந்த மூன்று உலகத்தையும் பாவனம் பண்ணக்கூடிய பவித்திர தட்டினி, பவித்திரம் பண்ணக்கூடியது யாருன்னா கங்கா. உத்தரவாகினியாக தெற்கேந்து வடக்க ஓடுறா கங்கா வந்து காசியில. இப்போ மற்ற இடத்துல அந்த வடக்கேந்து தெற்க தானே போகிறது, தென் கிழக்காக போகிற கங்கை இங்க உத்தரவாகினியா இருக்கிறதுனால யா நித்தியம் திரிஜகத் பவித்திர தட்டினி தீரே சுரைஹி சேவியதே. சுரர்களான தேவர்கள் வந்து கங்கையும் பிரார்த்தனை பண்றா, கங்கை தீரத்திலிருந்து விஸ்வேஸ்வரனையும் பிரார்த்தனை பண்றா. அது மட்டும் இல்ல, சாகாஷி திரிபுராரி ராஜநகரி பாயாத் அபாயாத் ஜெகத்து. அந்த காசியானது எப்பேற்பட்ட காசி? திரிபுராரி ராஜநகரி. திரிபுராரின்னா பரமேஸ்வரனுடைய பேர். ஜாகிரத் சொப்ன சுஷு இல்ல பூர்புவஸ்வகான்ற லோகங்கள் என்ன வேணா எடுத்துக்கலாம். மும்மூணா இருக்கக்கூடியதான இந்த ஜெகத்து அத்தனையும் எரிக்கக்கூடியவர்னா என்னன்னா அதனுடைய சத்தியத்துவம் இல்லாம போயிடுறதான். அதனுடைய சத்தியம் எதுன்னா பிரம்மன் தான் சத்தியம். மித்யாவாக மாறிடுறது, மாறிடுறதுன்னா மித்யாவாக புரியப்படுகிறது. ஈஸ்வரனுடைய சுரூபத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஈஸ்வர சுரூபத்தை நம்ம அடைஞ்சிட்டோம்னா இதெல்லாம் வந்து இல்லாம போகிறது. அப்படிங்கிறதுனால திரிபுராரியும் பேர் பரமேஸ்வரனுடைய சுரூபம் ஒண்ணுதான் சம்சார நிவர்த்தி பண்ணக்கூடியது. ஏன்னா நிர்குண வஸ்து, சகுணமாக நம்ம பார்க்கிறோம் பரமேஸ்வரனை. அதனால்தான் லிங்கரூபி, லிங்க ரூபமாக இருக்கார் ஈஸ்வரன். இதே ஸ்கந்த புராணத்துல சரி, லிங்க புராணத்திலையும் சரி, சிவபுராணத்திலையும் சரி, லிங்க ரூபமாக சர்வவியாபியாக இருக்கிறவர் ஈஸ்வரன். லிங்கம்னா எதனால்? ஒரு ரூபம் இல்லை, ஆனா இன்னதுன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ஏத்துவாக இருக்கிறதுக்கு லிங்கம்னு பேர். இப்படி சர்வவியாபியாக இருக்கிற ஈஸ்வரன் நிர்குண ஈஸ்வரன். அப்போ குணங்கள் எல்லாம் அங்க எரிஞ்சு போயிடுது. ஞானாக்னி பஸ்மசாத் குருதே.
ஞானமானது எல்லாத்தையும் பஸ்மம் பண்ணிடுறது. அப்ப எல்லாத்தையும் 3 காலங்கள் 3 புறங்கள் பஸ்மமாறுது பரமேஸ்வர ஞானத்தினால். அதனால ஈஸ்வரனுக்கு திரிபுராரின் பேர். திரிபுரங்களுக்கு எதிரியானவர் அரி. ராஜநகரி, அப்பேற்பட்ட ஈஸ்வரனுடைய ராஜநகரியாக இருக்கிறது இந்த காசி. வருணாசிக்கு நடுவில் இருக்கிற அந்த பஞ்சக்ரோஷ விஸ்தீர்ணமாக இருக்கக்கூடிய இடத்திற்கு காசின்னு பெயர் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்றார். அப்பேற்பட்ட அதனால அதுக்கு ராஜநகரி சாகாஷி. ஒரு இடத்துல நான் இதுலயே படிச்சேன், பரமேஸ்வரனே காசியை விட்டு கொஞ்சம் தள்ளி போக வேண்டி இருக்கிறதுனால துக்கம் அடைஞ்சாராம் அப்படின்னு அகஸ்தியர் கிட்ட மகாலட்சுமி சொல்றார். அகஸ்தியர் இந்த விந்திய பர்வதத்தை கர்வத்தை அடக்கிறதுக்காக வந்தாருன்னு பார்த்தோம். வரும் பொழுது கோலாப்பூர்ல இருக்க மகாலட்சுமி தரிசனம் பண்றாரு. அங்க அம்பாள் ஆவிர்வவிச்சு பேசுறா. அப்போ அங்க அம்பாள் சொல்றாளாம், பரமேஸ்வரனே காசியை விட்டு வரும் பொழுது துக்கமானார்ன்ற பொழுது உன்னுடைய மனசு எனக்கு புரியறதுன்றாளாம் அம்பாள். மகாலட்சுமி அகஸ்தியர். இப்போ ராஜநகரின்னு இங்க சொல்றது சாகாஷி திரிபுராரி ராஜநகரி பாயாது அபாயாது ஜெகத்து. அபாயத்திலிருந்து இந்த உலகத்தை பாலிக்கட்டும் காப்பாற்றட்டும்னு பிரார்த்தனை. பூமிஷ்டாபிநயாத்ர பூஸ் திரிதிவதோப்யுச்சைரதஸ்யாபியா யாபத்தா புவி முக்திதா ஸ்யுகரமிருதம் யஸ்யாமிருதா ஜந்தவஹ யா நித்யம் திரிஜகத் பவித்ர தட்டினி தீரே சுரைः சேவ்யதே சாகாஷி திரிபுராரி ராஜநகரி பாயாதபாயாஜகத்து. பேர்பட்ட இந்த காசி நம்மளை காப்பாத்தட்டும். காசியில இருக்கக்கூடிய விஸ்வேஸ்வரர் என்ன காப்பாத்தட்டும். காசியில இருக்கக்கூடிய கங்காதேவி என்ன காப்பாத்தட்டும். காசியில இருக்கக்கூடிய பிந்து மாதவர் என்ன காப்பாத்தட்டும். காசியில இருக்கக்கூடிய காலபைரவர் என்ன காப்பாத்தட்டும்னு சொன்னா சரி புரியறது. ஆனா இந்த காசி என்ன காப்பாத்தட்டும். சாகாஷி திரிபுராரி ராஜநகரி பாயாத் அபாயாத் ஜெகத்து. உலகத்தை இந்த காசி காப்பாத்தட்டும். இப்ப காசிங்கிறது ஒரு சேதன வஸ்துவாக, ஒரு உபாசியமான வஸ்துவாக தான் இங்க பார்க்கிறார் வியாசாச்சாரியார். இப்படிப்பட்ட இந்த காசியை பத்தி இந்த 2 கிரந்தங்கள் ஆதாரமாக வச்சு அங்கங்க முக்கியமான ஸ்லோகங்களை எடுத்து அந்த காசி கண்டத்துல வரக்கூடிய கதைய முடிஞ்ச வரைக்கும் விறுவிறுப்பாக கதையா சொல்லிட்டு, ஏன்னா அது ஒண்ணு ஸ்லோகத்தை படிச்சு சொல்றதுன்னா நமக்கு கால அவகாசம் இருக்காது. அதனால கதா வர்ணனத்தை சொல்லிட்டு முக்கியமான ஸ்லோகங்கள் அங்கேருந்து எடுத்துட்டு அதுக்கு அனுகூலமான ஸ்லோகங்கள் இங்க காசி மகாத்மியத்துல என்ன இருக்கோ அதையும் எடுத்து அந்த மாதிரி ஒரு கிரமத்துல இதை பார்க்கலாம்னு இருக்கு. எத்தனை நாள் நடக்கிறதோ ஈஸ்வரன் அனுகிரகத்துல ஒரு லாஜிக்கலாக நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு இதை நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.